20 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருந்த போராட்டத்தின் காரணமாக பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அந்த கோரிக்கைகளில் முதன்மையான கோரிக்கைகளாக இருந்தவற்றை தமிழக அரசு நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றது. தொடர்ச்சியாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கத்தினர் தலைநகரான சென்னையிலே கடந்த ஒரு வார காலமாக தீவிரமான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். என்றாலும் அதில் முதன்மையான கோரிக்கையாக இருப்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான். கிட்டத்தட்ட அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமலுக்கு வந்துவிட்டது என்று சொல்லும் விதமாகத்தான் அரசினுடைய இந்த அறிவிப்பு இடம்பெற்றிருப்பதாக அரசு ஊழியர் சங்கத்தினரால் பார்க்கப்படுகின்றது. அதற்கு முக்கிய காரணம் மாதாந்திர ஓய்வூதியம் என்பது வழங்கப்பட வேண்டும் அரசு அலுவலர்களுக்கு என்றார்கள். அந்த கோரிக்கை முழு அளவில் ஏற்கப்பட்டிருக்கின்றது. மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்திலே 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் எனவும் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்காக பணியாளர்களுடைய 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படக்கூடிய கூடுதல் நிதி முழுவதையும் தமிழக அரசை ஏற்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும் என்ற தகவலையும் சொல்லியிருக்கின்றார்கள். இது இரண்டுமே தொடர்ந்து அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் முன்வைத்த முக்கியமான கோரிக்கையாக இருந்து வந்தன. இந்த நிலையில்தான் இந்த கோரிக்கைகளை முழு மனதோடு நிறைவேற்றுவதாக குறிப்பிட்டு அரசு சார்பிலே இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய 20 ஆண்டுகால கோரிக்கையினை நிறைவேற்றக்கூடிய விதமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தினுடைய பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமாக இந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் டாப்ஸ் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. அந்த டாப்ஸ் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய பென்ஷன் ஸ்கீம் முறையிலே இதை வழங்க இருக்கின்றார்கள் என்ற விவரத்தையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். தமிழக அரசினுடைய ஊழியர்கள் இதன் மூலமாக பெரிய அளவில் பலன் பெற முடியும் என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய நலனையும் குடும்ப எதிர்காலத்தையும் மனதில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் நடைமுறை சாத்தியங்களுடன் கூடிய வகையிலே அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர்களுடைய 20 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றி பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இணையான ஓய்வூதியத்தையும் பண பயன்களையும் பெற வழிவகுக்கும் வகையில் செயல்படுத்தப்படுகின்றது இந்த டாப்ஸ் திட்டம் என்று பெயரிட்டிருக்கின்றார்கள். மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கான கால வரையறை என்ன? அதிகபட்ச தொகையாக 50% இருக்குமா? அதற்கு இடைப்பட்ட காலத்தில் அந்த முதிர்வு பெறக்கூடியதற்கு முன்பாகவே பணி ஓய்வு பெறக்கூடியவர்களுக்கு எவ்வளவு தொகை வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் இன்னும் விரிவாக நிதித்துறை சார்பிலே அறிவிக்க இருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் முக்கியமான கோரிக்கையாக உத்தரவாதங்களை வழங்கியிருக்கின்றார்கள். 50% தொகை மாதாந்திர ஓய்வூதியமாக வழங்கப்படும், குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் PF போன்ற நடைமுறைகள் குறித்தும் அரசு தரப்பில் அடுத்தடுத்து இந்த அறிவிப்பு தொடர்பான விளக்கங்கள் வெளியாகும் பொழுது அது குறித்தும் சொல்லப்பட இருக்கின்றன. அதே போன்ற அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறக்கூடிய காலகட்டத்தில் 25 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஓய்வு பெறக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு மட்டும் பணிக்கொடை என்று இல்லாமல் பணிக்காலத்திலே ஒரு அரசு ஊழியர் இறந்தால் கூட அவருடைய குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் வரை பணிக்காலத்திற்கு ஏற்ற பணிக்கொடையை வழங்கிவிடுவதாக அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறக்கூடிய அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என்கின்ற ஒரு நடவடிக்கையிலும் சொல்லியிருக்கின்றார்கள். பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்து புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பாக ஓய்வூதியம் இன்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கின்றார்கள். ஓய்வூதிய நிதியத்திற்கு கூடுதலாக இனி தமிழ்நாடு அரசு 13,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் 11,000 கோடி ரூபாய் அரசின் பங்களிப்பாக வழங்க வேண்டும். அந்த பங்களிப்பு தொகை என்பது கூட பணியாளர்களுடைய ஊதியத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் மேலும் மேலும் உயரக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய அரசினுடைய இந்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசு தற்போது சந்தித்து வரக்கூடிய கடுமையான நிதி சூழலிலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய நலன்களை காக்கும் பொருட்டு இந்த செலவினங்களை தமிழ்நாடு அரசு முழுவதுமாக ஏற்கும் என்ற ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஓய்வூதியர்கள் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்ற விவரத்தையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலன் காப்பதில் உண்மையான அக்கறை கொண்டதாக இந்த அரசு செயல்பட்டிருக்கின்றது என்றும் அரசு தரப்பிலே இந்த அறிக்கையில வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே அரசு அலுவலர்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தி வருவதையும் அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அரசு ஊழியர்களுக்கு ஈட்டிய விடுப்பினை ஒப்படைப்பு செய்து பணமாக பெற்றுக்கொள்ளும் நடைமுறை செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. அரசு பணியாளர்கள் விபத்தில் உயிரிழக்க நேர்ந்தால் 1 கோடி ரூபாய்
இயற்கை மரணத்திற்கு 10 லட்சம் ரூபாய் என்ற அரசு சார்பிலே வழங்கப்பட்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். ஓய்வூதிய பணிக்கொடை என்பது 20 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பது, பெண் அரசு அலுவலர்களுடைய நீண்டகால கோரிக்கையினை ஏற்று மகப்பேறு விடுப்பு என்பது 9 மாதத்திலிருந்து 12 மாதமாக உயர்த்தப்பட்டது, ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு உதவி 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது என்று இந்த அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும், இந்த நிலையில்தான் அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் நாளன்று எவ்வளவு ஊதியம் பெற்றோம் என்று அறியாமல் ஓய்வு பெறக்கூடிய நிலை கடந்த 20 ஆண்டுகளாக இருந்து வந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அரசினுடைய இந்த அறிவிப்பு, அதனை அகற்றி பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றார்கள். அவர்களின் கோரிக்கைகள் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையிலே அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர்களின் குடும்பத்தோருடைய வாழ்க்கையுடன் எதிர்காலத்துடன் தொடர்புடையது என்பதை உணர்ந்து முதலமைச்சர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக ககன்தீப் சிங் பேடி IAS தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய அறிக்கைகள் பரிந்துரைத்ததன் அடிப்படையில் தான் இந்த முக்கியமான அம்சங்கள் 6 அம்சங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த 6 அம்சங்களையும் கடந்து அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறக்கூடியவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும், அது குறித்த அறிவிப்பும் வெளியிடப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். 6 அறிவிப்புகளையும் பொறுத்தவரை அரசு அலுவலர் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் அரசு சார்பில் வழங்கப்படக்கூடிய இந்த ஓய்வூதியத்திற்கான பங்களிப்பு தொகை என்பதும் கூட ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படக்கூடிய அந்த கூடுதல் நிதி உட்பட அனைத்தையுமே தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஓய்வூதியர் இறந்துவிட்டால் அவர் பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட ஓய்வூதியத்தினுடைய 60% தொகை குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை அது வரையறை செய்து சொல்லப்படும். அந்த தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறக்கூடிய அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்து புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பாக இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியம் இன்றி பணி ஓய்வு பெற்றோருக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். டாக்ஸ் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துவதால் ஓய்வூதிய நிதியத்திற்கு கூடுதலாக தமிழ்நாடு அரசு 13,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் சுமார் 11,000 கோடி ரூபாயை அரசின் பங்களிப்பு தொகையாக வழங்க வேண்டும். அந்த பங்களிப்பு தொகை ஊழியர்களுடைய அந்த தொகை உயர உயர மேலும் அரசுக்கு ஒரு நிதிச்சுமையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர்களுடைய நலன்களை காப்பதற்காக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக அரசின் சார்பில் சொல்லப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.